ஃபர்ஸ்ட் நாள் ரிவ்யூ கேட்ட அப்புறம் வரல. சுமார்ண்ணா. நல்லா அருமையாக இருந்தது, சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருக்கு. படத்தில் இப்படி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. பார்க்கலாம், குடும்பத்தோட உட்காந்து பார்க்கலாம். சாங்ஸ் எல்லாம் அருமையாக இருந்துச்சு. ஆனால் ஒரு ஹீரோவை எந்த அளவுக்கு கேவலப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு கேவலப்படுத்திட்டீங்க. படம் அருமையா இருக்குண்ணா. படம் ஏற்றுக்க முடியாத கதை தான். ஆனால் படம் நல்லா தான் இருக்கும். நல்லா எடுத்துன்னு போகிற ஆள் தான். நமக்கு டைம் பாஸ் தானே ஆகணும். டைம் பாஸ் ஆகும். பிரதீப் அவனோட ஆக்ஷன் நல்லா சூப்பராக இருக்குது. கதாநாயகன் நல்லா தான் நடிச்சிருக்காங்க. 2 பேரும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. என்ன சொல்ல வரனா, இந்த காலத்து லவ் இப்படி தான் இருக்கும். அதுதான் சொல்ல வராங்க. வேற என்ன சொல்ல வராங்க? எங்கள் காலத்தில் லவ் கிடையாது இல்லை. 70s லவ் இல்லை. இது வந்து 2007 லவ் இல்லை. நல்லா இப்படி தான் இருக்கும். படம் ஒரு பார்க்கலாம், நல்லா தான் இருக்கும். டைம் பாஸ் ஆகுது தான். நல்லா இருந்தது. வர படத்தை இப்போ செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. ஒரு 10 years கழிச்சு நல்ல படம் தமிழ் ஆடிஸ் ஜோக்கர்னு சொல்லுவாங்க. பாருங்க. சூப்பராக இருக்குண்ணா. அருமையாக இருக்கு. ஒரு லவ்வுக்காக எந்த அளவுக்கு அவன் லைஃப்பை தியாகம் பண்ணுறாங்கிறது நல்ல கான்செப்ட் இருக்கு. நல்ல கான்செப்ட். அது உண்மையான ட்ரூ லவ்வுக்காக எந்த அளவுக்கு அவன் இறங்கி போகிறான் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல கதை. இது சிறப்பான கதை. இது பிரதீப் ரங்கநாதனோட மூவி எல்லாமே நான் பார்ப்பேன். லவ் டுடே பார்த்தேன், அடுத்து இது பார்த்தேன், அடுத்த படம் வந்தாலும் பார்ப்பேன் கண்டிப்பாக. படம் ஓகே, பெஸ்ட். என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பர். ஆணவ படுகொலை, ஆமாம், அது ஒரு நல்ல கான்செப்ட். சரத்குமார் நடிச்சிருக்காப்புல, அது நல்ல மெசேஜ், தரமான மெசேஜ். அது சூப்பர் சார், வேற லெவல், ஃபென்டாஸ்டிக். கேரளா எல்லாமே பக்காவாக இருக்குது சார். சூப்பராக சார், தரமாக பார்க்கலாம் சார். இந்த படம் பார்த்தா நல்லா இருக்கும் சார். இனிமேல் எவனும் லவ் பண்ணானா லவ்வரை வந்து எப்படி பார்த்துக்கணுங்கிறதுக்கு ஒரு நல்ல கான்செப்ட் சார். ப்ரோ, நான் ரிவ்யூ பார்த்துட்டு தான் படத்துக்கு வந்தேன். நான் 3 படமும் இப்படி தான் பார்த்துருன்னு சொல்லிட்டு நான் 3 படம் எப்பவுமே எல்லா படமும் பார்த்துருவேன். அதேமாதிரி டியூ நல்லா இருந்தாலும் சரி நம்ம பார்த்துட்டே முடிவு பண்ணலாமா. அவங்க ரிவ்யூ சொல்கிற அளவுக்குலாம் அவ்வளோ ஒன்றும் மோசமாக இல்லை. படம் நல்லா தான் ப்ரோ இருக்குது. ஒன் டைம் பார்க்கலாம். ஒரு எப்படி சொல்ல, லைட்டாக பிரதீப் ரங்கநாதன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் லைட்டாக எரிச்சல் கலப்பு. ஸ்டார்டிங் ஒரு 20 நிமிஷம் ஒரு பார்த்தோன்னே வெறுப்பாகுது. அது அப்படியே கண்டினியூவாக அந்த படம் ஃபுல்லாக கண்டினியூ ஆகிட்டு வெளியே வரும்போது நல்லா இல்லைன்றாங்க போது. மற்றபடி படம் நல்லா இருக்கு. அது ஒரு மாதிரி பண்ணுறாரு, அது மட்டும் நல்லா இல்லை. ஒரு 20 மினிட்ஸ், ஸ்டார்டிங் 20 மினிட்ஸ் ஒரு மாதிரி எரிச்சலாக போகுது. அதுக்கப்புறம் படம் கொஞ்சம் நல்லா போகுது. கடைசியில் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. இப்போ கரண்ட் சுச்சுவேஷனுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்குது படம், எல்லாருமே பார்க்கலாம். ஆனர் கில்லிங்கை பற்றி சொல்கிறாங்க, அது தேவையில்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. ஆனர் கில்லிங் வந்து இப்போ நடந்திருக்கு. அதை பெஸ்ட்டாகி ஒரு ஸ்டோரி வரும்போது நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணால் தான். நீங்கள் வந்து ஜாதி படம் வந்து மாரி செல்வராஜ் அவங்க எடுத்தால் மட்டும் தான் வந்து சொல்லுவீங்க. ஆனால் இதுலேயும் வந்து பேசியிருக்காங்க. அதான் சொல்கிறேன், அதுதான் ப்ரோ. பேசிக்காக பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். 3 படமே நான் 3 படம் பார்த்துட்டேன். அதனால் 3 படமே நல்லா தான் இருக்குது. சொல்கிற அளவுக்கு ரிவ்யூ வந்து மோசமாக இருக்குது, பார்க்க முடியாது அப்படி சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. படம் 3 படமும் நல்லா இருக்கு. டியூடும் வந்து நல்லா இருக்கு ப்ரோ. படம் நல்லா இருந்தது ப்ரோ, நல்லா இருந்தது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்னைக்குள்ள ஜெனரேஷனுக்கு இந்த படம் வந்து ஒரு விதமான பாடத்தை நம்ம சொல்லிக் கொடுக்கணும் தான் நினைக்கணும். ஏன்னா இப்போது 2K கிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா லவ் பண்ணுறாங்க, பழகுறாங்க அப்படியே விட்டுட்டு போய்ட்றாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இவங்க வந்து கூட இருந்து ஒரு லைஃப் கொடுக்கணும், அந்த பையன் பொண்ணுக்கோ அந்த லைஃப்பை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு கான்செப்ட்ல வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. உண்மையில நல்லா இருக்கு. இன்னைக்கு உள்ள ஜெனரேஷன் இதை பார்த்து புரிஞ்சுக்கிறணும், அதுதான் மெயினான ஒரு விஷயமா இங்கே சொல்லப்பட்டிருக்கேன். நல்லா இருக்கு. பிரதீப் வேற லெவல் நடிச்சிருக்காப்புல. அவர் ரியாக்ஷன்ஸ்லாம் நல்லா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு இமிடேஷன் மாதிரி இருக்கு. நம்ம தனுஷோடைய ரியாக்ஷன்ஸ், அந்த பாடி லாங்குவேஜஸ், பண்ணக்கூடிய விஷயங்கள் ரொம்ப நல்லாவே இருக்கு. அடுத்தடுத்து அவர் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் படம் தான் கொடுத்துருக்காப்புல. இன்னும் ஃபர்தராக அவர் இன்னும் நல்ல படங்கள் பண்ணோம் அப்படின்றது எங்களுடைய அவருக்கான வாழ்த்துக்களை சொல்லி. சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. மற்ற எல்லாரும் சொல்ற மாதிரி இல்ல, நல்லா இருக்கு படம். படத்துல இருக்க மெசேஜ் வந்து சூப்பரா இருக்கு, நியூ கான்செப்டா இருக்கு. மெசேஜ் நல்லா இருந்தது, நல்லா பண்ணியிருக்காங்க. காமெடி எல்லாம் சூப்பரா இருந்தது, ஃபுல்லா என்டர்டெய்னிங்கா இருந்தது, ஃபுல்லா என்கேஜாவே இருந்தது, நல்லா இருந்துச்சு படம். சாங் சூப்பரா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா இருந்தது. மஸ்ட் வாட்ச், பார்க்கலாம். படம் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, காமெடியா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எனக்கும் படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. படம் நல்லா தான் இருந்துச்சு. ஐஸ்கிரீம் சாப்பிட்டதே கிடையாது. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கேஸ்ட் பேஸ் பண்ணி தான் படம் போல, அதை ரொம்ப வேற மாதிரி எடுத்திருக்காங்க. நல்லா தான் இருக்கு. கடைசியில் அதுதான் கேஸ்ட் பற்றி தான். கேஸ்ட் படி மேரேஜ் பண்ண தேவையில்ல, இதுவாக பண்ணணும். நல்லா இருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா இருந்துச்சு. என்ன பிடிச்சிருந்ததுன்னா அவங்க மறுபடியும் லவ் பண்ணிட்டு அவங்க மறுபடியும் சேர்த்து வச்சிருக்காங்கல்ல. மேரேஜ் இப்போ என்ன சொல்றது, மங்கள் சுல்தானா மட்டும் முக்கியம் இல்லை, ஃபீலிங்ஸும் முக்கியம்னு காமிச்சிருக்காங்க. கேஸ்ட் பார்க்காம மேரேஜ் பண்ணணும்னு காமிச்சிருக்காங்க. நைஸ். காதலிக்கிறாங்க, அது 2வது கல்யாணம் ஆகல, வேற ஒருத்தர் பிள்ளை பெற்று எடுத்துருக்காங்க.
அதில் ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் அப்படி தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சூப்பர் ஆக்டிங் பண்ணியிருந்தாங்க, ஜாலியாக தான் போச்சு, பார்க்கலாம். நல்லா இருக்கு நல்லா இருக்கு. இந்த ஆணவ கொலை பற்றி எடுத்துருக்காங்க, நல்லா பிடிச்சி விருப்பம் இருக்கு. அவர் சூப்பராக பண்ணிருக்காரு, அவரும் சரத்துக்குமாரும் சூப்பராக பண்ணிருக்காரு. நீங்கள் பார்க்கலாம், ரெடி பார்க்கலாம். ஓகே தான், நல்லா நடிச்சிருக்காரு. மற்ற படம் இல்லாமல் இந்த படத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா, என்ன சொல்கிறது, அவங்க லவருக்காக நிறைய சாட்டிஸ்ஃபை பண்ணுறாரு, அவ்வளோதான். அதுதான் மெயினாக சொல்ல வராங்க. அது ஒரு நல்ல மனசு தான் அது. சாங்ஸ் ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. ஓகே, பார்க்குற மாதிரி ஓவரலாக ஓகே. படம் நல்லா இருக்குண்ணா. ரங்கநாதன் நடிப்பு செம, ஒரு நல்ல ஃபீலு, மியூசிக் சூப்பரு. ஒன் டைம் பார்க்கலாம். ஓகே, அதான் லவ் பண்ணால் ஒரே பொண்ணு லவ் பண்ணுங்க, உண்மையாக லவ் பண்ணுங்க. நல்லா இருந்துச்சு படம். நல்லா இருந்துச்சு, சீன்ஸ் புதுசாக இருந்துச்சு. சீன்ஸ்லாம் ஏதோ எடுத்து கருத்து சொல்கிற மாதிரி இருந்துச்சு லவ்வர்ஸ்க்கு. குட் மூவி. நல்லா இருக்கு, ப்ராக்டிக்கலாக எடுத்திருக்காங்க, நல்லா இருக்கு. லவ் ஸ்டோரியாக ஆக்சுவலாக நல்லா தான் இருந்தது. புதுசாக புது டைப்பாக எடுத்திருக்காங்க படம். நல்லா இல்லை ஓகே தான், ஓகே தான். புதுசாக ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க, புது டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. சூப்பர், நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு சார். எல்லாமே கொள்ளலாம், சூப்பராக இருக்கு, நல்ல என்டர்டைன்மெண்ட். படம் சூப்பர்ண்ணா, சூப்பர். அருமையாக இருந்துச்சுண்ணா. பிடிச்சிருக்கு படம். நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுண்ணா, நல்லா என்டர்டைனராக இருந்துச்சு. நல்லா இருக்கணும், அவ்வளோதான் படமே. படம் நல்லா கடைசி கட்டம் முடிச்சது. நல்லா சொல்லு. நல்லா இருக்கு, சூப்பராக இருந்துச்சு. படம் ஃபுல்லாக பிடிச்சி சொல்லு. படம் பிடிச்சி நல்லா இருந்துச்சு, படம் சூப்பராக இருந்துச்சு. அப்படிலாம் இல்லை, நல்லா இருந்துச்சு, என்ன பார்க்க சூப்பராக இருந்துச்சு. படம் சூப்பராக இருந்தது. சூப்பராக இருந்தது ப்ரோ, செமையாக இருந்தது. சூப்பராக இருந்துச்சு படம். சூப்பராக இருந்துச்சு. பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. நல்லா தானே இருக்கு. ஒரு வாட்டி போகலாம். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. நல்லா இருந்துச்சு. மஜா சூப்பராக இருந்துச்சுண்ணா. நல்லா இருந்துச்சு. பரவாயில்ல. நல்லா இருந்துச்சு. ஃபீல் குட் மூவி. ஆனால் சூப்பராக இருக்கு. ஒன் டைம் பார்க்கலாம். சூப்பருங்க. நல்லா இருந்துச்சு. ஓகே, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, எல்லாமே பிடிச்சிருக்கு. படம் நல்லா தானே? நல்லா இருந்தது. நல்லா இருந்ததுங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு. படம் சுமார் தான், பரவாயில்ல, நல்லா இருக்கு. சூப்பர். சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு சார், எல்லாமே பிடிச்சிருக்கு.